ஹென்றி ராய்ஸ் வறுமையில சின்ன வயசுல இருந்தே பழகிட்டாரு. வாழ்க்கை ரொம்ப கஷ்டமா இருந்துச்சு. அவனுக்கு நிறைய சவால்கள் இருந்தாலும் அவன் மனசு மட்டும் பெரியதா இருந்துச்சு. காசு பணம் கம்மி, வாய்ப்புகளே இல்லாத மாதிரி. ஆனா அவன் மனசு மட்டும் நம்பிக்கையோட இருந்துச்சு. ஆனா பணத்தால வாங்க முடியாத ஒரு விஷயம் ஹென்றி கிட்ட இருந்துச்சு. அது கனவு, இயந்திரங்கள் பத்தின கனவு. புதுசா ஏதாவது உருவாக்கணும்னு ஆசை, நல்லா வாழணும்னு ஆசை. ஹென்ரியோட குடும்பம் ரொம்ப கஷ்டப்பட்டது. அன்றாட வாழ்க்கையே கடினமா இருந்துச்சு. ஆனா ஹென்றி எப்பவும் நம்பிக்கையை கைவிடல. ஹென்றி எப்பவும் நம்பிக்கையை கைவிடல. அவன் கனவுகளுக்காக கடினமா உழைச்சான். படிப்பு தான் முக்கியம்னு அவருக்கு நல்லா தெரியும். எப்போ நேரம் கிடைச்சாலும் படிப்பாரு. கிடைக்கிற புஸ்தகத்தை எல்லாம் படிச்சு முடிச்சிடுவாரு. படிப்பதிலேயே அவன் எதிர்காலத்தை கண்டான். 10 வயசுல இருந்தே ஹென்றி வேலைக்கு போக ஆரம்பிச்சிட்டாரு. அவனுக்கு வேலைன்னா ரொம்ப பிடிக்கும். குடும்பத்துக்கு உதவி பண்ணணும்ல. செய்தித்தாள் விற்கிற வேலை. குடும்பத்தோட ஒத்துழைப்பும் அவனுக்கு ரொம்ப முக்கியம். சம்பளம் கம்மிதான், ஆனா அது ஒரு ஆரம்பம். அந்த சம்பளத்துல அவன் கற்றுக்கொண்டது ரொம்ப முக்கியம். வேலைக்கு போனாலும் ஹென்றி படிக்கிறத நிறுத்தல. படிப்பதிலேயே அவனுக்கு ரொம்ப ஆர்வம். சுத்தி இருக்கிற உலகத்தை கவனிச்சுக்கிட்டே இருந்தாரு. இயந்திரங்கள்னா அவருக்கு ரொம்ப ஆர்வம். அவன் எப்போதும் புதிய கண்டுபிடிப்புகளை ஆராய்ந்து பார்த்து கொண்டே இருப்பான். ஒரு நாள் ஹென்றி ஒரு நீராவி இயந்திரத்தை பார்த்தாரு. அது அவனுக்கு ஒரு புதிய உலகத்தை திறந்தது. அது எப்படி வேலை செய்யுதுன்னு பார்த்து ரொம்ப ஆச்சரியப்பட்டாரு. அந்த இயந்திரம் அவனுக்கு ஒரு மாபெரும் பிரேரணை. அந்த இயந்திரத்தோட வலிமை, அழகு எல்லாம் ஹென்ரியோட மனசுல அப்படியே பதிஞ்சு போச்சு. அது அவனுக்கு ஒரு கனவாக மாறியது. அன்னையிலிருந்து இயந்திரங்கள் தான் தன்னோட வாழ்க்கைன்னு முடிவு பண்ணிட்டாரு. அவன் அப்பாவும் அவனுக்கு ரொம்ப ஆதரவு தந்தாரு. இயந்திரங்கள் பத்தி எல்லாத்தையும் தெரிஞ்சுக்கணும்னு முடிவு பண்ணிட்டாரு. அவன் ஆர்வம் தினமும் அதிகரித்தது. சம்பாதிச்ச காசு எல்லாத்தையும் சேர்த்து வச்சு புஸ்தகங்கள், கருவிகள் வாங்குவாரு. அவன் கற்றுக்கொள்ளும் ஆர்வம் எப்போதும் குறையவில்லை. மணிக்கணக்கா உட்கார்ந்து ஏதாவது ஒரு பொருளை பிரிச்சு மறுபடியும் சேர்ப்பாரு. அவனுக்கு அது ஒரு விளையாட்டாக மாறியது. வாழ்க்கை ஹென்ரிக்கு பல சவால்களை கொடுத்தது. அவன் வாழ்க்கை எளிதானதல்ல. அப்பா சின்ன வயசுலயே இறந்து போனாரு. இதனால குடும்பம் பெரும் சிரமத்தை சந்திச்சது. குடும்பத்தை காப்பாத்த பள்ளி படிப்பை விட்டுட்டு வேலைக்கு போக வேண்டியதா போச்சு. இது அவனுக்கு கடினமான முடிவு. ஆனாலும் தன்னோட கனவை மட்டும் ஹென்றி எப்பவும் மறக்கல. இரவு பகல் பார்க்காம உழைச்சாரு. தோல்விகளை சந்திச்சாரு. தவறுகள்ல இருந்து பாடங்களை கத்துக்கிட்டாரு. ஹென்ரியோட உழைப்புக்கு பலன் கிடைச்சது. அவன் கனவுகள் நனவாக ஆரம்பிச்சன. ஒரு பொறியாளர்கிட்ட உதவியாளரா வேலை கிடைச்சது. இது அவனுக்கு பெரிய வாய்ப்பு. அந்த துறையில சிறந்தவங்க கிட்ட இருந்து நிறைய விஷயங்களை கத்துக்கிட்டாரு. தொழில்நுட்பத்தில் புதிய யோசனைகளை கற்றுக்கிட்டாரு. எப்பவும் ஏதாவது கேள்வி கேட்டுக்கிட்டே இருப்பாரு. தன்னையே தானே ஊக்கப்படுத்திக்கிட்டே இருந்தாரு. அவன் முயற்சிகள் வெற்றியை நோக்கி வழி நடத்தின. வருஷங்கள் ஓடி போயிடுச்சு. ஹென்ரிக்கு நிறைய அனுபவம் கிடைச்சது. அவரே சொந்தமா ஒரு இன்ஜினியரிங் கம்பெனி ஆரம்பிச்சாரு. பார்த்துக்கிட்டே இருந்தா ஹென்றி ஒரு பெரிய ஆளா வந்துட்டாரு. ஆனா உலகத்திலேயே சிறந்த கார்களை உருவாக்கணும்னு கனவு மட்டும் மறக்கல. ஒரு நாள் ஹென்ரிக்கு சார்ல்ஸ் ரோல்ஸ் ஒருத்தரோட பழக்கம் கிடைச்சது. ரோல்ஸ் ஒரு தொழிலதிபர். கார்கள்னா அவருக்கு உயிர். ஹென்ரியும் ரோல்ஸும் சேர்ந்து உலகத்திலே பலமான, ஆடம்பரமான, நம்பகமான கார்களை உருவாக்கணும்னு முடிவு பண்ணாங்க. அப்படித்தான் ரோல்ஸ் ராய்ஸ் பிறந்தது. ரோல்ஸ் ராய்ஸ் கார் ஒரு அடையாளம், தரத்தோட அடையாளம், ஆடம்பரத்தோட அடையாளம். ஹென்ரியோட வாழ்க்கை பயணம் எல்லாருக்கும் ஒரு உத்வேகம்.
ஒண்ணும் இல்லாம ஆரம்பிச்சு எத்தனையோ தடைகளை தாண்டி உழைப்பால வாழ்க்கையில வெற்றி பெற்றாரு. பெரிய கனவு காணுங்க, கடுமையா உழைங்க, நிச்சயம் வெற்றி பெறலான்னு ஹென்றி ராய்ஸ் நமக்கு காலத்தால அழியாத பாடத்தை கத்து கொடுத்திருக்காரு. எவ்வளோ கஷ்டம் வந்தாலும் கனவை காண்றத நிறுத்தக்கூடாதுன்னு ஹென்றி ராய்ஸோட வாழ்க்கை நமக்கு ஞாபகப்படுத்துது.